வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தீபம் நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் அத்தியாயம் 27. கமலி சங்கரமங்கலத்துக்கு வந்ததிலிருந்து அவள் சம்பந்தப்பட்ட அவர் பழகியிருக்கிற மனிதர்களை பற்றிய விவரங்களை ஷர்மாவிடமும் ரவியினிடமும் விசாரித்து அறிந்த பின் சாட்சியமாக பயன்படக்கூடியவர்கள் என தாம் கருதிய பட்டியல் ஒன்றை முதலில் தயாரித்து கொண்டார் வேணுமாமா. சந்திப்பதற்காக அவர்களுக்கெல்லாம் தகவலும் சொல்லி அனுப்பினார். ஷர்மாவிடம் ஏற்கனவே அவர் சொல்லி அனுப்பியிருந்தபடி கமலி எந்தெந்த கோவில்களுக்கு தரிசனத்துக்கு போயிருந்தாலோ அந்தந்த கோவில்களில் அப்போது சன்னதியில் இருந்த அர்ச்சகர்கள் வேணுமாமாவை வந்து சந்திக்கும்படி ஏற்பாடு ஆகியிருந்தது. அன்று மாலையில் அர்ச்சகர்கள் வருவதாக சொல்லி அனுப்பியிருந்தார்கள். உடனே வேணுமாமா கமலியை கூப்பிட்டு அர்ச்சகர்கள் வரப்போகிற விவரத்தை சொல்லி அவளை நான் இங்கே கூடத்திலே உட்கார வச்சு பேச போகிறேன். அவளெல்லாம் வர்றப்போ இதே கூடத்தில் கேசட் ரெக்கார்டரை ஆன் பண்ணிட்டு விளக்கு ஏற்றி வச்சு நீ ஸ்லோகம் சொல்லின்னு இருக்கணும். அவள் வந்ததும் ரெக்கார்டரை ஆஃப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு நீ போயிடலாம், அல்லது மௌனமாக இங்கேயே இருந்தும் கவனிக்கலாம் என்றார். கமலியும் அதற்கு சம்மதித்தாள். அன்று சாயங்காலம் அர்ச்சகர்கள் வேணுமாமாவை தேடி வந்தார்கள். வேணுமாமா கூடத்து ஊஞ்சல் பலகையில் உட்கார்ந்திருந்தார். பக்கத்து தரையில் ஓர் உயரமான மனைப்பலகையில் திருவிளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. கோலமிட்டு அலங்கரிக்கப்பட்ட மனைப்பலகையின் அடியில் கேசட் ரெக்கார்டர் ஆன் செய்யப்பட்டு வெளியே அதிகம் தெரியாமல் இயங்கிக் கொண்டிருந்தது. ஓங்கார பூர்வீக தேவி வீணா புஸ்தகதாரணி வேதமாதா நமஸ்துபியம் அவைதப்யம் பிரேச்சமே என்ற ஸ்லோகத்தை சொல்லி முடித்துவிட்டு விளக்கை வணங்கி எழுந்திருந்தாள் கமலி. உள்ளே நுழைந்து வந்து கொண்டிருந்த அர்ச்சகர்களை வேணுமாமாவும் கமலியும் மரியாதையாக எழுந்து முன் சென்று நின்று வரவேற்றார்கள். அவர்களை ஒவ்வொருவராக பிரியத்தோடு பேர் சொல்லி அழைத்து விளக்கு வைத்திருந்த மணப்பலகைக்கு அருகே போடப்பட்டிருந்த பெஞ்சில் அமரச் செய்தார் வேணுமாமா. அவர் கேட்க வேண்டும் என்றே அவர்கள் காத்திருக்கவில்லை. அவர்களாகவே கமலியை சுட்டி காட்டி சாட்சாத் மகாலட்சுமி மாதிரி இருக்கா சித்த முன்ன இவ ஸ்லோகம் சொல்லிட்டு கேட்டப்போ மெய் சிலிர்த்தது. சரஸ்வதி தேவியே இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காளோன்னு தோணித்து. இவளுக்கு எதிராக கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லணும்னு எங்களை எல்லாம் நிர்பந்தப்படுத்துகிறா சுவாமி. அப்படி கோவில்லையே இந்த கமலி என்னத்தான் பெரிய தப்பு பண்ணிட்டா? எதுக்காக யார் வந்து உங்களை இப்போ நிர்பந்தப்படுத்துகிறா? தப்பாவது ஒன்றாவது அப்படி சொன்னால் நாக்கு அழுகி போயிடும். அதே போல் அபசாரம் வேற இருக்க முடியாது. நிஜத்தை அப்படியே சொல்லணுமானா ஆச்சார அனுஷ்டானம் தெரிஞ்ச நம்ம மதஸ்தர்களை விட அதிக ஆச்சார அனுஷ்டானம் தோடுவும் அடக்கொடக்கமாகவும் இவ கோவில்லையே நடந்துட்டான்னு சொல்லணும். இதுதான் நிஜமானா நீராது இதை அப்படியே கோர்ட்டில் வந்து சொல்ல வேண்டியது தானே. கோர்ட்டில் வந்து என்ன சொல்வேனோ தெரியாது. ஆனால் இதுதான் சத்தியம். நிர்பந்தத்துக்காகவும் உழைப்புக்காகவும் கோயிலே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்கிறதுக்காகவும் சீமாவையருக்காகவும் பயந்து வக்கீல் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை அங்கே வந்து ஒப்பிக்கிற பாவத்தை பண்ணணும் சுவாமி. நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சிக்கப்படாது. எங்களை தொந்தரவு பண்ணி நிர்பந்தப்படுத்துகிறா, வேறு வழியே இல்லை. இப்படி வருத்தப்பட்ட மூத்தவரான அந்த ஓர் அர்ச்சகரை தவிர உடன் வந்திருந்த மற்ற இரு அர்ச்சகர்களிடமும் சில கேள்விகள் கேட்டு பதில் சொல்ல வைத்தார் வேணுமாமா. அப்புறம் பேச்சை வேறு விஷயத்துக்கு மாற்றினார். நான் உங்களை எல்லாம் வர சொன்னது இதை பற்றி பேசுறதுக்கு இல்லை. இவை ஏதோ 2-3 பிராமணாளுக்கு வஸ்திர தானம் பண்ணணும்னா அதுக்காகத்தான் உங்களை எல்லாம் வர சொல்லி அனுப்பினேன் என்று கமலியை கூப்பிட்டு ஜாடை காட்டினார். 3 பெரிய பிளாஸ்டிக் தட்டுகளில் தயாராக வெற்றிலை பாக்கு பழத்துடன் எடுத்து வைக்கப்பட்டிருந்த கோடி வேஷ்டி அங்கவஸ்திர சீட்டுகளை கமலியை அவர்கள் ஒவ்வொருவருக்காக கொடுத்துவிட்டு மிகவும் பவ்யமாக குனிந்து அவர்களை வணங்கினாள். அவர்களும் ஆசீர்வாதம் செய்தார்கள். அவர்கள் சென்ற பின் விளக்கு வைத்திருந்த மனைப்பலகைக்கு அடியிலிருந்து கேசட் ரெக்கார்டரை எடுத்து ரீவைண்டிங் பட்டனை அமைக்கி ரீவைண்ட் செய்து மறுபடியும் போட்டு பார்த்ததில் எல்லாம் கச்சிதமாக பதிவாக்கியிருந்தது. கேஸ் விசாரணைக்கு வருவதற்கு முன்பே மற்ற சாட்சிகளையும் வரவழைத்து பேசிவிட்டார் வேணுமாமா.
விசாரணை நாள் வந்தது. ஏற்கனவே தினசரி பத்திரிகைகளில் பிரமாதப்படுத்தப்பட்டு தடபுடலாக்கியிருந்ததனால் அன்று சப்கோர்ட்டில் ஏக கூட்டம். சப் ஜட்ஜ் ஆசனத்தில் வந்து அமர்ந்ததும் விசாரணை தொடங்கிற்று. நீர் உமது வீட்டிலே கமலியை விருந்தினராக தங்க வைத்து கொண்டதும் அவள் சங்கரமங்கலத்திலும் சுற்றுப்புறத்திலும் உள்ள இந்த ஆலயங்களை தரிசிக்க அவளுக்கு உதவி செய்ததும் உண்மைதானா என்று சர்மாவை விசாரித்தார் எதிர்த்தரப்பு வக்கீல். சர்மா உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டார். கமலி சாட்சி சொல்லும் முன் சத்திய பிரமாணத்துக்காக அவர்கள் பைபிளை எடுத்து கொடுக்க அவள் தானே பகவத்கீதையை கேட்டு வாங்கி பிரமாணத்தை செய்துவிட்டு தனது சாட்சியத்தை தொடங்கினாள். இந்து கோவில்களில் தரிசிக்க போனது உண்மைத்தானா என்று கமலியிடம் கேட்கப்பட்டது. கமலி ஒரே வாக்கியத்தில் உண்மைத்தான் என்று மறுக்காமல் அதை ஒப்புக்கொண்டு விட்டாள். அப்படியானால் வேலை மிகவும் சுலபமாக போயிற்று. குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் இருவருமே தாங்கள் செய்தவற்றை மறுக்காமல் செய்ததாக அப்படியே ஒப்புக்கொண்டு விட்டார்கள். மேற்கொண்டு விசாரிப்பதற்கு இனி எதுவும் இல்லை. கணம் கோர்ட்டார் அவர்களே, நியாயம் வழங்கி பாதிக்கப்பட்ட கோவில்கள் சுத்தி செய்யப்பட்டு சம்பிரோஷனம் நடைபெற வழி செய்து கொடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருந்தவர்களின் வக்கீல் தம் வாதத்தை தொகுத்து முடித்தார். அப்போது வேணுமாமா கமலிக்கும் சர்மாவுக்கும் வக்கீல் என்ற முறையில் எழுந்திருந்து அந்த வாதத்தை ஆட்சேபித்தார். அவர் தரப்பு வாதத்தை அவர் எடுத்து சொல்லலாம் என்று சப் ஜட்ஜ் கூறவே வேணுமாமா மேலும் தொடர்ந்தார். இதை நான் ஆட்சேபிக்கிறேன். கமலி எந்த அந்நிய மதத்தையும் சேர்ந்தவள் இல்லை. அவள் பல ஆண்டுகளாக இந்து மதத்தையும் இந்து கலாச்சாரத்தையும் பழக்க வழக்கங்களையுமே அனுசரித்து வருகிறாள். வேணுமாமா இவ்வாறு கூறியவுடன் கமலி அந்நிய மதத்தினள் இல்லை என்பதற்கும் இந்து பழக்க வழக்கங்களையே அவள் அனுசரித்து வருகிறாள் என்பதற்கும் போதிய சாட்சியங்கள் வேண்டும் என்று எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்டார். சாட்சியங்கள் இப்போதே தயார் என்றும் கோர்ட்டார் விரும்பினால் அவர்களை ஒவ்வொருவராக ஆஜர்படுத்த முடியும் என்று வேணுமாமா நீதிபதியை நோக்கி கூறினார். நீதிபதி சாட்சியங்களை ஆஜர்படுத்தி நிரூபிக்குமாறு கோரவே முதல் சாட்சியாக சங்கரமங்கலம் செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் பாதிரியாரை அழைத்தார் வேணுமாமா. கமலி என்ற அந்த பிரெஞ்சு யுவதியை ஒரு நாள் கூடத்தான் சர்ச்சில் பிரேயருக்காக வந்து பார்த்ததில்லை என்றும் மாறாக புடவை குங்கும திலகத்துடன் பிள்ளையார் கோயில் சிவன் கோயில் வாசல்களில் அடிக்கடி பார்த்திருப்பதாகவும் பாதிரியார் சாட்சி சொன்னார். எதிர்த்தரப்பு வக்கீல் பாதிரியாரிடம் ஏதோ குறுக்கு விசாரணைக்கு முயன்றார். ஆனால் அது அப்போது பயனளிக்கவில்லை. அடுத்து ரவி கூண்டிலேறி சாட்சி சொன்னான். பிரான்சில் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் இந்திய இயல் பேராசிரியரன் என்ற முறையில் மாணவியாக அவளை சந்தித்த நாளிலிருந்து கமலி இந்து கலாச்சாரத்தில் ஈடுபாடுள்ள பெண்ணாய் இருப்பதாக ரவியின் சாட்சியம் விவரித்தது. ரவியை தொடர்ந்து சங்கரமங்கலம் ரயில் நிலையத்தில் போலி ஆமவடை விற்கும் சுப்பாராவ், நியூஸ் பேப்பர் கண்ணையா, பழக்கடை வரதன், வழித்துணை விநாயகர் கோவில் பூக்கடை பண்டாரம் ஆகியோர் பல மாதங்களுக்கு பின் சங்கரமங்கலத்துக்கு முதலாக கமலி வந்ததிலிருந்து தோற்றத்தாலும் நடை உடை பாவனையாலும் அவள் ஓர் இந்து பெண் போலவே நடந்து கொண்டு வருவது தங்களுக்கு தெரியும் என்று சாட்சியமளித்தார்கள். அடுத்து ஏலக்காரி எஸ்டேட் ஓனர் சாரங்கபாணி நாயுடு சாட்சி அளிக்கும் போது கமலி தன்னை முதலாக சந்தித்த சமயத்திலேயே தன்னிடம் அஷ்டாத்திர மந்திரம் பற்றி விசாரித்ததையும் தனது எஸ்டேட்டில் அவள் விருந்தாளியாக தங்கியிருந்த போது கவனித்ததையும் வைத்து நடை உடை பாவனை பழக்க வழக்கங்கள் வழிபாட்டு முறைகளால் மட்டுமின்றி ஆத்மார்த்தமான ஈடுபாட்டுடனே அவள் இந்து கலாச்சாரம் பற்றி கொண்டிருப்பவள் என அவளை தான் புரிந்து கொண்டிருப்பதாக கூறினார். நாயுடுவை குறுக்கு விசாரணை செய்த எதிர்த்தரப்பு வக்கீல் அஷ்டாத்திர மந்திரம் பற்றி அவள் உம்மிடம் விசாரித்ததிலிருந்தே அவளுக்கு அதை பற்றி அதற்கு முன்பு ஒன்றுமே தெரியாதென்று கொள்ளலாம் அல்லவா என்று குறுக்கு கேள்வி கேட்டு மடக்கினார். நான் அப்படி சொல்லவில்லையே. அஷ்டாத்திர மந்திரம் பற்றி விவரித்துவிட்டு எனக்கு அதை பற்றி எந்த அளவு தெரிந்திருக்கிறது என்று அறிவதற்காக என்னை அவள் விசாரித்தாள் என்று தானே சொன்னேன் என்றார் நாயுடு. கோர்ட்டில் ஒரு பெரிய சிரிப்பலை எழுந்து ஓய்ந்தது. கமலிக்கு பரதநாட்டியம் கற்பித்த சிவராஜ நாட்டுவனாரும் கர்நாடக சங்கீதம் கற்பித்த பாகவதரும் அவளுக்கு இந்து மத பற்றுண்டென்றும்
அவள் மிகவும் குரு பக்தியோடு நடந்து கொண்டாள் என்றும் அவளது பூஜை புனஸ்காரங்களை பார்த்து அவளை தாங்கள் சாதாரண இந்துக்களை விட சிறந்த இந்துவாக மதித்திருப்பதாகவும் சாட்சியம் அளித்தார்கள். தத்தம் வீடுகளுக்கு நுழையும் போது வாசல் நடையிலே செருப்பை கயிற்றிவிட்டு கை கால்களை சுத்தம் செய்து கொண்ட பின் பூஜை அறைக்கு சென்று வழிபட்ட பின்பே அவள் கற்றுக்கொள்ள தொடங்குவது வழக்கம் என்பதையும் அவர்கள் கோர்ட்டில் விவரமாக தெரிவித்தார்கள். கடைசியாக இறைமடிவனை சாட்சியத்துக்கு அழைக்கப்பட்ட போது சத்திய பிரமாணத்தையே கடவுள் ஆணையாக செய்ய மறுத்து மனசாட்சிக்கு ஒப்ப என்று தான் பண்ணினார் அவர். உடனே எதிர்த்தரப்பு வக்கீல் கடவுள் நம்பிக்கையற்ற மத நம்பிக்கை இல்லாத அவரது சாட்சியம் இந்த வழக்கில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்று வன்மையாக மறுத்தார். அவர் சாட்சி ஏற்றி கூறட்டும், அதற்பின் அவசியமானால் நீங்கள் அவரை குறுக்கு விசாரணை செய்யலாம் என்று நீதிபதி இடையிட்டு கூறவே இறைமுடிமணி சாட்சியத்தை தொடர்ந்தார். இந்து கலாச்சாரத்தை கட்டி காப்பதாக கூறி மார்த்தட்டி கொள்ளும் ஜாதி இந்துக்களை விட மெய்யான இந்துவாக இருப்பவள் கமலி. என்னை போல் ஜாதி மத நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் இல்லாதவர்கள் நடத்தும் பகுத்தறிவு படிப்பகத்தில் வந்து பேசும்போது கூட எங்கள் ஆட்சேபனையையும் பொருட்படுத்தாமல் தனக்குத்தானே கடவுள் வழி வாழ்த்து பாடிவிட்டுதான் அவள் தன் பிரசங்கத்தை தொடங்கினாள் என்பதாக தன் சாட்சியத்தை கூறினார் இறைமுடிமணி. இதில் எதையும் குறுக்கு விசாரணை செய்ய முடியாமல் போயிற்று என்று எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. இறைமுடிமணியின் சாட்சியம் முடிந்த பின் வேணுமாமா தன் வாதத்தை முடித்து கூறும்போது மேலும் விவரித்து பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தன. அவற்றை அழகாகவும் கோவையாகவும் நிரல்படவும் எடுத்துரைத்து விவாதித்தார் அவர். இந்து ஆச்சார அனுஷ்டானங்களுடன் கோவிலின் புனித தன்மைக்கோ சாநித்தியத்துக்கோ எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆலயங்களில் தரிசனத்துக்காக சென்றிருக்கும் என் கட்சிக்காரரை வம்புக்காக அவதூறு செய்ய வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறதை ஒழிய வழக்கு தொடுத்திருப்பவர்களின் கோரிக்கையில் எந்த நியாயமும் இல்லை. சட்டவிரோதம் என்ற பேச்சுக்கு இதில் இடம் கிடையாது. மறுபடி சம்பிரசனம் பண்ணிய பின்புதான் சுத்தமாக்க வேண்டும் என்ற அளவுக்கு கோவில்களில் இப்போது எந்த சுத்த குறைபாடும் நடந்து விடவில்லை என்பதை வற்புறுத்தி கூற விரும்புகிறேன். தவிர நேற்றும் இன்றும் அதே கோவில்களில் முறைப்படி பூஜை புனஸ்காரம் பொதுமக்களின் தரிசனம் எல்லாம் வழக்கம் போல்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வழக்கு தொடுத்திருப்பவர்கள் தெரிவித்திருப்பது போல் என் கட்சிக்காரர் சென்று தரிசித்ததால் பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் உபயோகத்துக்கு பயன்படாதபடி இதில் எந்த கோவிலும் இழுத்து மூடி பூட்டப்பட்டு விடவில்லை என்பதையும் கனம் கோர்ட்டார் கவனிக்க வேண்டும். இந்த இடத்தில் எதிர்த்தரப்பு வக்கீல் எழுந்திருந்து பலமாக ஆட்சேபிக்க முற்பட்டார். அதை நீதிபதி ஏற்காததால் வேணுமாமாவே தொடர்ந்தார். மேலும் எனது கட்சிக்காரரே இந்த ஆலயங்களும் இவற்றை சேர்ந்தவர்களும் இதன் தர்மகர்த்தாக்களும் பரம ஆஸ்திகராகவும் மரியாதை குறைய இந்துவாகவும் சந்தேகத்துக்கு இடமில்லாதபடி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதோ இந்த ரசீதே போதிய சாட்சியமாகும். சிவன் கோவிலின் புனருத்தரான திருப்பணிக்கு இந்து ஆஸ்திகர்களிடம் கேட்டு வாங்கும் நன்கொடைக்காக அளிக்கப்படும் ரசீதுகளில் இதுவும் ஒன்று. இதில் இந்த ஆலய தர்மகர்த்தாவின் கையெழுத்து கூட இருக்கிறது. வேடிக்கையாகவும் முரண்பாடாகவும் உள்ள ஒரு விஷயம் என்னவென்றால் அதே தர்மகர்த்தா இந்த வழக்கை தொடுத்திருப்பவர்களில் ஒருவருமாக இருக்கிறார். என் கட்சிக்காரர் ஆலயத்திற்குள்ளேயே நுழைய தகுதியற்றவர் என இவர்கள் கருதியிருப்பது மெய்யானால் அர்த்த மண்டபம் வரை உள்ளே வர அனுமதித்து ரூபாய் 500 நன்கொடையை பெற்றுக்கொண்டு அவளிடம் இந்த ரசீதை கொடுத்திருக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் இந்த ரசீதில் இந்த ஆஸ்திகர்களிடமிருந்து கோயில் திருப்பணிக்காக நன்கொடையாய் பெற்ற தொகைக்கு ரசீது என்று வேறு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பணம் தேவைப்படுகிற போது மட்டும் இந்து ஆஸ்திகராக ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒருவரை தரிசனத்துக்கு வரும்போது மட்டும் அந்நிய மதத்தினர் என்று தவறாக கருதி ஒதுக்குவது என்ன நியாயம்? எனது கட்சிக்காரர் தரிசனத்துக்கு போயிருந்த போது தான் இந்த நன்கொடையை ஆலய திருப்பணிக்கு அளித்திருக்கிறார் என்பதை கோர்ட்டார் அவர்களுக்கு தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நன்கொடையை வாங்கும் போதோ இதற்காக ரசீது கொடுக்கும் போதோ எனது கட்சிக்காரர் கோவிலுக்குள் நுழைந்தால் கோவில் புனிதம் கெட்டு சம்பிரோஷனம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் என ஆலய நிர்வாகிகளுக்கு தோன்றாமல் பின்னால் சிறிது
காலம் கழித்து அப்படி தோன்றியிருப்பதின் உள்நோக்கம் என்னவென்றுதான் எனக்கு புரியவில்லை. இப்போதும் எதிர்த்தரப்பு வக்கீல் ஏதோ ஆட்சேபிப்பதற்காக குறுக்கிட்டார். ஆனால் நீதிபதி வேணுமாமாவின் பக்கம் பார்த்து லெட் ஹிம் கண்டினியூ என்று கூறவே எதிர்த்தரப்பு வக்கீல் அமர வேண்டியதாயிற்று. வேணுமாமாவும் தம் வாதங்களை தொகுத்துரைத்து அந்த திருப்படி ரசீதையும் நீதிபதியின் பார்வைக்கு வைத்துவிட்டு அமர்ந்தார். மறுநாள் வாதங்கள் தொடரும் என்று அறிவிப்புடன் அன்று அவ்வளவில் கோர்ட்டு கலைந்தது. அந்த வழக்கு விசாரணையை கவனிப்பதற்காக பூமிநாதபுரம், சங்கரமங்கலம் கிராமங்களிலிருந்து நிறைய பொதுமக்கள் கோர்ட்டில் வந்து குழுமியிருந்தனர். கோர்ட்டு கலைந்து வெளியே வரும்போது பத்திரிகை நிருபர்கள் கமலியை புகைப்படம் எடுப்பதில் போட்டி போட்டுக்கொண்டு முந்தினர். வேணுமாமா அந்த வழக்கை கொண்டு சென்று எடுத்துரைத்த முறையை பல வக்கீல்கள் முன்வந்து பாராட்டினார்கள். எல்லோரையும் போல் ஒரு பார்வையாளராக வந்து கோர்ட்டில் அமர்ந்திருந்த ஸ்ரீமாவையர் அங்கிருந்து மெல்ல நழுவி கொண்டிருந்தார். ஏய், விஸ்வேஸ்வரன் பண்ணுறதையெல்லாம் பண்ணி போட்டு தண்ணி பாம்பு ஒன்று தெரியாத மாதிரி மெல்ல நழுவுவது பார்த்தியா என்று சர்மாவின் காதருகே நெருங்கி முணுமுணுத்தார் இறைமுடிமணி. ஸ்ரீமாவையரை குறிப்பிட்டு பேச அவர்கள் இருவரும் தங்களுக்குள் வைத்திருந்த பெயர் தண்ணி பாம்பு என்பதாகும். கோர்ட்டிலிருந்து திரும்புகிற வழியில் மார்க்கெட் முகப்பில் வாழை இலை மண்டி அருகே காரை நிறுத்தி கல்யாணத்திற்காக இலை, காய்கறி எல்லாவற்றுக்கும் வேணுமாமா அட்வான்ஸ் கொடுத்த போது இப்போ என்ன இதுக்கு அவசரம், கேஸ் முடியட்டுமே என்று தயக்கத்தோடு இழுத்தார் சர்மா. கேஸை பற்றி ஒன்றும் கவலைப்படாதியும் என்று வேணுமாமா சர்மாவுக்கு உற்சாகமாக பதில் கூறினார். அவருடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் உற்சாகமும் சர்மாவையும் மற்றவர்களையும் அப்போது மிகவும் வியப்பில் ஆழ்த்தின. அத்தியாயம் 28. மறுநாள் விசாரணைக்காக கோர்ட் கூடிய போது இந்த வழக்கின் தனித்தன்மையை உத்தேசித்து மேலும் சில சாட்சியங்கள் விசாரிக்க விசேஷமாக அனுமதிக்க வேண்டும் என்றும் வழக்கை முடிவு செய்ய அது மிக மிக உபயோகமாக இருக்கும் என்றும் எதிர்த்தரப்பு வக்கீல் வேண்டிய போது வேணுமாமா எழுந்திருந்ததை ஆட்சேபித்தார். ஆனால் நீதிபதி அதற்கு அனுமதி அளித்ததோடு அவரது சாட்சியங்களை குறுக்கு விசாரணை செய்யும் உரிமையையும் வசதியும் உங்களுக்கு இருக்கும்போது கவலை எதற்கு என்று வேணுமாமாவுக்கு உணர்த்தினார். அன்றைக்கு எதிர்த்தரப்பு வக்கீல் என்னென்ன சாட்சியங்களை விசாரிப்பார், வழக்கை எப்படி திரித்து கொண்டு போக முயல்வார் என்பதையெல்லாம் அப்போதே வேணுமாமாவால் ஓரளவு அனுமானம் செய்து கொள்ள முடிந்திருந்தது. சப்ஜட்ஜ் கூறியது போல் எதிர்த்தரப்பு சாட்சியங்களை குறுக்கு விசாரணை செய்து வகையாக மடக்கலாம் என்ற நம்பிக்கையோடு அதற்கு இசைந்து அமர்ந்தார் அவர். வழக்கு எப்படி போகிறது என்று அறியும் ஆவலுடன் கமலி, ஷர்மா, ரவி, வசந்தி எல்லோரும் அங்கே கோர்ட்டில் வந்து அமர்ந்திருந்தார்கள். பொதுமக்களும் முதல் நாள் போலவே அன்றும் கூட்டமாக வந்திருந்தார்கள். இந்து சமய பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள் எதையும் கமலி அறியாதவள் என்பதை நிரூபிப்பதற்காக தயாரிக்கப்பட்டது போல் அமைந்திருந்தது முதல் சாட்சி. சிவன் கோவில் பிரதான வாயிற்காவல்காரனான முத்துவேலப்ப சேர்வை என்பவர் 2-3 மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் மாலை கமலி காலில் செருப்புகளுடன் கோயிலில் நுழைந்ததாக சாட்சியம் அளித்தார். அது நிர்பந்தித்து வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக தயாரித்த சாட்சி என்பது முதலிலேயே தெளிவாக தெரிந்தது. வேணுமாமா அந்த கோயில் வாட்ச்மேனை குறுக்கு விசாரணை செய்தார். முதலில் அது நடந்த நாள், நேரம் முதலியவற்றை மறுபடியும் விசாரித்தார். வாட்ச்மேன் அதற்கு பதில் கூறிய பின், அப்படி தரிசனத்துக்கு வந்தபோது கமலி தனியாக வந்தாளா, வேறு யாரும் உடன் வந்தார்களா என்று கேட்டார். வேறு யாரும் உடன் வரவில்லை என்று அவனிடமிருந்து பதில் வந்தது. உன் கடமைப்படி நீ காலில் செருப்புடன் உள்ளே போகக்கூடாது என்று அவளை தடுத்தாயோ இல்லையோ? நான் தடுக்கத்தான் தடுத்தேன். ஆனால் அவங்க அப்படிதான் போவேன்னு என்னை மீறி உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. நீ எந்த மொழியில் தடுத்தாய்? அவங்க எந்த மொழியில் மாட்டேன்னு பதில் சொன்னாங்க. நான் தமிழிலே தான் சொல்லி தடுத்தேன். அவங்க தான் என்னமோ புரியாத பாஷையிலே பேசினாங்க நான் சொல்கிறியே. அப்படியானால் அவங்க சொன்னது செருப்பை கயிற்றாமல் அப்படித்தான் உள்ளே போவேன்னு அர்த்தமுள்ளதான் உனக்கு எப்படி புரிஞ்சது? இல்லைங்க, அவங்க தமிழிலே தான் பேசினாங்க. முதல்ல புரியாத பாஷையிலே பேசினாங்கன்னு நீ சொன்னது நிஜமா, அல்லது இப்போ தமிழிலே தான் பேசினாங்கன்னு சொல்கிறியே, இது நிஜமா?
திகைத்து போன சாட்சி முழித்தார். பதில் சொல்லவில்லை. கூண்டில் கையை பிசைந்து கொண்டு நின்றார். வேணுமாமா அதற்கு குறுக்கு விசாரணையை முடித்துக்கொண்டு தமது இடத்தில் போய் அமர்ந்தார். தம்முடைய அடுத்த சாட்சிக்கு ஆயத்தமானார் எதிர்த்தரப்பு வக்கீல். அடுத்த சிவன் கோவில் அர்ச்சகர்கள் மூவரும் ஒவ்வொருவராக சாட்சி சொல்ல வந்தார்கள். முதல் சாட்சி கைலாசநாதர் குருக்கள், 58 வயதானவர், சிவகமங்கலிலே தேர்ந்த ஞானம் உள்ளவர். சங்கரமங்கலம் சிவன் கோவிலில் பிரதம அர்ச்சகராயிருந்தார். அவர் சாட்சி கூண்டில் ஏறி கடவுள் சாட்சியாக உண்மை பேசுவதாக சத்திய பிரமாணம் செய்த போது வேணுமாமா சர்மா எல்லோருக்குமே மிகவும் வேதனையாக இருந்தது. இத்தனை பெரியவர், இவ்வளோ படித்தவர் பொய் சாட்சி சொல்ல துணிந்து வந்து விட்டாரே என்று உள்ளூர மனம் வருந்தினார்கள் அவர்கள். அந்த பிரெஞ்சு பொண்ணுக்கு நம்ம சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒன்றும் தெரியாததோடு அதை எல்லாம் அவ கொஞ்சமும் மதிக்காதவளும் தெரியறது. நான் சுவாமி சந்நிதியிலே அவளுக்கு கொடுத்த விபூதி வில்வத்தலம் எல்லாத்தையும் அவ உடனேயே காலடியிலே போட்டு மிதித்ததை என் கண்ணாலேயே பார்த்தேன் என்று சாட்சியம் அளித்தார் கைலாசநாத குருக்கள். குருக்களே, நீங்கள் இதை மனப்பூர்வமாகத்தான் சொல்கிறீங்களா அல்லது ஏதாவது நிர்பந்தத்துக்காகவா? வேணுமாமா இப்படி கேட்க தொடங்கியதை எதிர்த்தரப்பு வக்கீல் ஆட்சேபனை செய்தார். அடுத்து மேலும் 2 அர்ச்சகர்கள் இதேபோல் கமலி கோயில் முறைகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டதாகவும் கோயில் பிரகாரத்தில் விவரம் தெரியாமல் அவள் அப்புரட்சணமாக சுற்றியதாகவும் சாட்சியம் அளித்தார்கள். அப்படி பிரகாரத்தில் சுற்றும்போது அவள் தனியாக இருந்தாளா, வேறு யாராவது கூட இருந்தார்களா, எந்த தேதி என்று, என்ன நேரத்தில் எது நடந்தது என்று எல்லோரிடமும் அடுத்தடுத்து ஒரே கேள்வியை கேட்டார் வேணுமாமா. எல்லோரும் ஒரே தேதி நேரம் கூறியதோடு கமலியை தாங்கள் தனியே தான் கோவிலில் பார்த்ததாக தெரிவித்தார்கள். வேணுமாமா எல்லோரிடமும் ஏன் தேதி நேரம் கேட்கிறார் என்பது எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு புலப்படாமல் பெரிய புதிராக இருந்தது. அடுத்தபடியாக பஜனை மடம் பத்மநாபாயர், வேத தர்ம பரிபாலன சபை காரியதர்சி ஹரிஹர கணபாடிகள், கர்ணமாத்ருபூதம் மிராசுதார் சுவாமிநாதன் ஆகிய 4வரும் கோவிலின் 2வது பிரகாரத்தில் உள்ள ரதி மன்மத சிற்பத்தின் கீழே அந்த சிற்பத்தில் எப்படி ரதியும் மன்மதனும் கட்டி தழுவி கொண்டிருந்தார்களோ அதே போல கமலியும் ரவியும் பகிரங்கமாக கட்டி தழுவி முத்தமிட்டு கொண்டிருப்பதை பார்த்ததாகவும் 4 பேராக சேர்ந்து தரிசனத்துக்காக போயிருந்த தங்கள் கண்களில் கோயிலின் புனித தன்மைக்கு பொருந்தாத இந்த அருவருக்கத்தக்க ஆபாச காட்சி தென்பட்டதாகவும் ஒவ்வொருவராக கூண்டிலேறி சாட்சி கூறினார்கள். இந்த ஆபாச காட்சியை கண்டு அந்த சமயத்தில் பிரகாரத்தில் வலம் வந்து கொண்டிருந்த மற்ற ஆசிரியர்களின் மனம் புண்பட்டு அவர்கள் வருந்தி கூறியதை தாங்கள் கேட்டதாகவும் மேலும் சாட்சிகள் தெரிவித்தார்கள். அதை கேட்டு கமலி, ரவி, சர்மா, வசந்தி ஆகியோருக்கு அந்த அபாண்ட பழியையும் புழுகையும் பொறுத்து கொள்ள முடியாமல் நெஞ்சு குமுறியது. வேணுமாமா மட்டும் புன்முறுவலோடு எழுந்திருந்து தன் குறுக்கு விசாரணையை தொடங்கினார். அந்த 4 பேரிடமும் கிளிப்பிழை போல ஒரே கேள்வியைத்தான் திரும்ப திரும்ப கேட்டார் அவர். ரதி மன்மத சிற்பம் சங்கரமங்கலம் சிவன் கோவிலின் எத்தனையாவது பிரகாரத்தில் இருக்கிறது? எந்த தேதியில் எந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தது? ரதி மன்மத சிற்பம் சிவன் கோவிலின் 2வது பிரகாரத்தின் வடக்கு மொழியில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தேதியும் நேரமும் சொல்ல தயங்கினார். முதலில் குறுக்கு விசாரணைக்கு ஆளான பஜனை மடம் பத்மநாப ஐயர். உடனே வேணுமாமா காலில் செருப்புடன் நுழைந்ததாக வாட்ச்மேன் சொன்ன அதே தேதியில் தான் இதுவும் நடந்ததா அல்லது வேறு தேதியா என்று குறுக்கிட்டு விசாரித்தார். வாட்ச்மேன் கூறிய சம்பவம் நடந்த அதே தேதியில் அதே நேரத்தில் தான் இதுவும் நடந்தது என்று சாட்சியிடமிருந்து பதில் கிடைத்தது. மற்ற 3 சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்த போதும் இதே பதில்தான் அவர்களிடமிருந்து கிடைத்தது. கடைசியாக ஒரு தர்மகர்த்தர் சாட்சியம் அளித்தார். கோவில் திருப்பணிக்கு என்று கமலியின் பேரில் அளிக்கப்பட்ட ரசீது கமலியால் நேரில் பணம் கொடுத்து வாங்கப்பட்டது அன்று என்றும் வேறு ஒருவர் பணத்தை கொடுத்து கோயிலுக்கு வராமல் வெளியிலேயே கமலியின் பெயருக்கு அந்த ரசீதை வாங்கி கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவரது சாட்சியத்தில் கூறப்பட்டது. ரசீதில் இருக்கும் கையெழுத்தும் தம்முடையதான் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். உடனே வேணுமாமா எழுந்திருந்து 5 ரூபாய், 10 ரூபாய் நன்கொடை வசூலுக்கான ரசீதுகளை தவிர 100 ரூபாய்க்கு மேற்பட்ட வசூல் வேலையை தேவஸ்தான ஆஃபீஸே
கோவிலுக்குள் வைத்துதான் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பணி நிதி வசூல் குழுவில் தீர்மானம் போட்டீர்களா இல்லையா என்று கேட்டு மடக்கியதும் தர்மகர்த்தா திணறி போனார். நிதி வசூல் குழுவில் போடப்பட்ட அந்த ரகசிய தீர்மானம் இவருக்கு எப்படி தெரிந்தது என்பதே அவரது திணறலுக்கு காரணம். கமலி கோயிலுக்குள் வந்து தேவஸ்தான அலுவலரிடம் பணத்தை செலுத்தி அந்த ரசீதை வாங்கவில்லை. வெளியே யாரோ அவள் பெயரில் பணத்தை கட்டி வாங்கிய ரசீது அது என்று தமது பொய் சாட்சியம் அடிபட்டு போனதை தர்மகர்த்தா அந்த நிமிஷமே உணர்ந்தார். வற்புறுத்தி தயாரிக்கப்பட்ட எல்லா சாட்சியங்களும் தவிடு பொடியாகும்படி வாதத்தை தொடர்ந்தார் வேணுமாமா. கணம் கோட்டார் அவர்களே, கைலாசநாத குருக்கள் முதலிய மூவரும் நிர்பந்தத்துக்கு பயந்து இங்கே இதுவரை பொய் சாட்சி சொன்னார்கள் என்பதை இதோ இந்த ஒளிப்பதிவு நிரூபிக்கும் என்று சொல்லி கேசட் ரெக்கார்டர் எடுத்து ஆன் செய்தார் வேணுமாமா. எல் போட்டால் எல் விழுகிற ஓசை கேட்கும். அவ்வளவு அமைதியோடு கோர்ட்டு அதை கேட்டது. அந்த எதிர்பாராத ஒளிப்பதிவு சாட்சியம் அனைவரையுமே பிரமிக்க வைத்துவிட்டது. டேப் ஒரு முறை ஓடி முடிந்ததும் சாட்சியத்துக்கு பயன்படும் பகுதியை மறுமுறையும் போட்டி காட்டினார் வேணுமாமா. கமலியின் குரல் ஒளியோடு கூடிய ஸ்லோகம் முடிந்தவுடன் இவர் ஸ்லோகம் சொல்லின்றிருக்கிறதையே கேட்டப்ப சரஸ்வதி தேவியை வந்து சொல்லின்றிருக்காளோன்னு தோணித்து. இவளுக்கு எதிராக கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லணும்னு எங்களை கூப்பிட்டு நிர்பந்தப்படுத்துகிறா சுவாமி. ஆச்சார அனுஷ்டானம் தெரிஞ்ச நம்ம மதஸ்தர்களை விட அதிக ஆச்சார அனுஷ்டானத்தோடவும் அடக்க ஒடுக்கமாகவும் இவ கோவிலே நடந்துட்டான்னு சொல்லணும். கோர்ட்லே வந்து என்ன சொல்லுவேனோ தெரியாது. ஆனால் இதுதான் சத்தியம். நிர்பந்தத்துக்காகவும் பொழப்புக்காகவும் கோயில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்கிறதுக்காகவும் சீமாவிற்காகவும் பயந்து வக்கீல் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை அங்கே வந்து ஒப்பிக்கிற பாவத்தை பண்ணணும் சுவாமி. நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சிக்கப்படாது. எங்களை தொந்தரவு பண்ணி நிர்பந்தப்படுத்துகிறா, வேறு வழி இல்லை. ஒளிப்பதிவை சப் ஜட்ஜ் கூர்ந்து கவனித்தார். ஏதோ குறித்து கொண்டார். தங்களுக்கு எதிராக சதி செய்துவிட்ட தங்கள் குரலியை கேட்டு குருக்கள்மார் மூவரும் ஆடு திருடின கள்ளர்கள் போல் விழித்தனர். இது உங்கள் குரல் தானே? வேணுமாமா குருக்களை கேட்டார். குருக்களில் எவரும் அதை மறுக்க முடியாமல் இருந்தது. என் வீட்டிற்கு வந்திருந்த போது கமலியை பற்றி நீங்களாகவே முன்வந்து என்னிடம் இவ்வாறு நல்லபடி கூறியது உண்மைத்தானே? ரெக்கார்டிலிருந்து வலித்தது தங்கள் குரல்தான் என்பதையோ தாங்கள் அவ்வாறு கூறியிருந்ததையோ அவர்கள் மறுக்கவில்லை. இந்த ஒளிப்பதிவு குருக்கள் மூவரையும் பயமுறுத்தி எங்கேயோ கடத்தி கொண்டு போய் பதிவு செய்ததாக இருக்க வேண்டும் என்றும், கொலைக்கு மிரட்டலுக்கு பயந்து அவர்களை இப்படி பேச சொல்லி பதிவு செய்திருக்கிறார்கள் என்றும் வழக்கு தொடுத்திருந்தவர்களின் சார்பில் கூறப்பட்ட வாதத்திற்கு போதிய ஆதாரம் இல்லாமல் போகவே நீதிபதி அதை ஏற்கவில்லை. முற்றிலும் எதிர்பாராத விதமாக இந்த கேசட் ரெக்கார்டர் சாட்சியம் வரவே குருக்கள் மூவரும் சமித்து போய்விட்டனர். அதன் பின் அவர்களால் எதையும் மறுக்க முடியவில்லை. மேற்கொண்டு புதிய பொய்களை பேசும் திராணியோ அல்லது தெம்போ அப்போது அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. மிகவும் டிராமட்டிக்காக அந்த கேசட் ரெக்கார்டர் சாட்சியத்தை வழக்கில் கொண்டு வந்து அனைவரையும் திணற அடித்திருந்தார் வேணுமாமா. சாட்சிகளும் இதை எதிர்பார்க்கவில்லை. எதிர்த்தரப்பு வக்கீலும் இதை எதிர்பார்க்கவில்லை. தங்களுடைய பலவீனமான ஒரு பேச்சு இப்படி பதிவு செய்ய பெற்று வைக்கப்பட்டிருக்கிறது என்பது சாட்சிகளுக்கே தெரியாமல் இருந்ததுதான் அதில் இருந்த ரகசியம். இந்த திருப்பம் வழக்கின் போக்கையே மாற்றிவிட்டது. எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு ஏறக்குறைய நம்பிக்கையே போய்விட்டது. எதிர்த்தரப்பு வக்கீலின் முகம் வெளியேறியது. கேசட் ரெக்கார்டர் சாட்சியம் முடிந்தவுடன் வேணுமாமா தமது கட்சிக்காரர் சௌந்தரியலகரி, கனகதாரா சோஸ்திரம், பஜகோவிந்த முதலிய நூல்களை பிரெஞ்சு மொழியில் பெயர்த்திருப்பதையும் அதற்காக இந்து மதச்சாரியர்களான மகான்களின் ஆசியையும் பாராட்டியும் அவர் பெற்றிருப்பதையும் கூறி ஸ்ரீமட மேனேஜர் அது சம்பந்தமாக ஷர்மாவுக்கு எழுதியிருந்த கடிதத்தையும் கோர்ட்டில் தாக்கல் செய்தார். ரதி மன்மத சிற்பத்தின் கீழ் கமலியும் ரவியும் தழுவி முத்தமிட்டு கொண்டிருந்ததாகவும் பஜனை மட பத்மநாபாயர் முதலியோர் கூறிய சாட்சியத்தை வேணுமாமா மிக சுலபமாகவே மறுக்க முடிந்தது. அவர்கள் சொன்ன தேதி நேரமும் வாட்ச்மேன் கமலி செருப்பு காலுடன் கோவிலுக்குள் நுழைந்ததாக கூறிய தேதி நேரமும் குருக்கள் அவள் பிரசாதத்தை காலடியில் போட்டு மிதித்ததாக கூறிய தேதி நேரமும் ஒன்றாக இருப்பதை சுட்டிக்காட்டி முன் இரு சாட்சிகளும் அந்த நாளில் அதே நேரத்தில்
நேரத்தில் கமலி மட்டும்தான் தனியாக கோயிலுக்குள் வந்தாள் என்று கூறும்போது மற்றவர்கள் அவள் ரவியோடு ரதி மன்மத சிற்பத்தின் கீழ் அலங்கோலமாக சேர்ந்து நின்றதை பார்த்ததாக கூறுவது கட்டுக்கதை. சாட்சியங்கள் முரண்படுகின்றன. அதையெல்லாம் விட பெரிய விஷயம், இந்த சாட்சிகள் சிவன் கோவிலுக்கு போய் வருட கணக்கில் ஆகிறது என்றும் கோயிலில் எது எங்கிருக்கிறது என்றே இவர்களுக்கு மறந்து போய்விட்டது என்றும் இவர்கள் சாட்சியத்திலிருந்தே தெரிகிறது. சிவன் கோவில் ரதி மன்மத சிற்பம் 2வது பிரகாரத்தில் இருக்கிறது என்றும் அதன் கீழ்தான் கமலியையும் ரவியையும் ஆபாச நிலையில் சேர்ந்து பார்த்ததாக இவர்கள் கூறினார்கள். ஒருவேளை வாய் தவறி சொல்கிறார்களோ என்று மறுபடியும் நான் கேட்டேன். மறுபடி கேட்டபோது கூட எல்லோரும் 2வது பிரகாரத்தில் என்றுதான் பதில் சொன்னார்கள். சங்கரமங்கலம் சிவன் கோவிலில் ரதி மன்மத சிற்பம் இருக்கும் இடம் 3வது பிரகாரம் என்பது பிரசித்தமான உண்மை. இதிலிருந்தே இவர்கள் கூறிய நிகழ்ச்சி என் கட்சிக்காரரை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இட்டு கட்டியது என்பது தெரிகிறது என்று வேணுமாமா கூறியது போது நிகழ்ச்சிக்கிடமான பிரகாரம் 2வதா 3வதா என்பதல்ல இங்கே வாதம். சம்பந்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள் அனாசாரமாகவும் ஆபாசமாகவும் நடந்து கொண்டார்கள் என்பதுதான் முக்கியம் என்று குறுக்கிட்டார் எதிர்த்தரப்பு வக்கீல். அதற்கு மேல் பேச எதுவும் இல்லாதது போல் அமர்ந்து விட்டார் அவர். மேற்கொண்டு ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று எதிர்த்தரப்பு வக்கீலிடம் கேட்கப்பட்டது. பேருக்கு பழைய குற்றச்சாட்டுகள் சிலவற்றை திரும்ப கூறிவிட்டு கோவிலில் சம்பிரதோஷனம் விரைவில் நடக்கும்படி உத்தரவாக வேண்டும் என்று மீண்டும் கோரினார் எதிர்த்தரப்பு வக்கீல். தீர்ப்புக்குரிய நாளாக 1 வாரம் கழித்து ஒரு நாளை குறிப்பிட்டு கூறினார் நீதிபதி.